தொடர்ந்து நமது பதிவுகளை காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜெப நாட்கள் இருக்கிறோம். ஸோ ஒரு ஷார்ட் மெசேஜ் ஜெபத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட கேளுங்க, நான் ஜெபிக்கணுமா ஜெபிக்க வேணாமா அப்படின்ட்டு. நீங்கள் கேட்குறது பார்த்தா நான் ஜெபிக்கவே வரலன்ற மாதிரி. வெதர் ஐ ஷுட் ப்ரே ஆர் ஷுட் ஐ நாட் ப்ரே. பல காரணங்களை இறையியலாக பலரும் பைபிள் ஒரு பெரிய களஞ்சம் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்கள், ஜான் 14, 15 and 16 இந்த 3 அதிகாரங்கள் நிறைய இறையியல் தியோலாஜியன்ஸ் என்ன நம்புகிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி ராப்போஜனத்தில் இந்த லாஸ்ட் சப்பர் அவர் சீஷர்களோடு செய்த சம்பாஷணம் தான் 14, 15, 16 என்ற 3 அதிகாரங்கள். 13வது அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சீஷரின் பாதங்களை கழுவினார். 17ஆம் அதிகாரத்தில் இறையியல் வல்லுநர்கள் நம்புகிறார்கள் அது கெத்செமனே தோட்டத்தில் இயேசு செய்த ஜெபம் அல்லது கெத்செமனேவில் அவர் ஜெபித்த ஜெபம். 13 காலை கழுவுகிறார், 17 கெத்செமனேயில் ஜெபிக்கிறார். 14, 15, 16 14, 15, 16 அவர் சீஷர்கள் கிட்ட சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக கர்த்தர் பேசின வார்த்தைகள் தான் அந்த 3 அதிகாரங்கள். இந்த 14, 15, 16 என்ற 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே மத்தேயு, மார்க்கு, லூக்கு என்ற 3 சுவிசேஷங்களில் சொல்லப்படவில்லை. ஸோ 14, 15, 16 இந்த சாப்டர்ஸில் இயேசு சீஷர்களோடு பேசின வார்த்தைகள் மத்தேயு, மார்க்கு, லூக் எழுதவில்லை. அதனால அந்த 14, 15, 14 இருக்கிற எல்லாத்தையும் அல்ல, ஜெபத்தை குறித்து கடவுள் அவர் நாமத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னதை வாசித்து போறேன். 14, 13 14, 13 and 14 இப்படி சொல்றான். whatsoever you shall ask in my name, என் நாமத்தில் எதை கேட்டாலும் that will I do, that the Father may be glorified in the Son. If you shall ask anything in my name, I will do it. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்ட்டார். 15, 16 அடுத்த அதிகாரம். You have not chosen me, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, but I have chosen you. I have ordained you, and you should go and bring forth fruit, and that your fruit should remain, that whatsoever you shall ask of the Father in my name, he may give it to you. என் பிதாவினிடத்தில் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் சொன்னார். 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 23, 24 சொல்றார். and in that day, அந்த நாளில், you shall ask me nothing, நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்க. but verily verily I say unto you, மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்றேன், whatsoever you shall ask my Father in my name, he will give it to you. என் தகப்பனிடத்தில் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். hitherto have ye asked nothing in my name, ask and you shall receive, that your joy may be full. ஆமென். இவனை ரொம்பலாம் படிக்க வேணாம். 3 வேத பகுதிகளை காமிச்சிருக்கேன். பைபிள் ஜெபிக்க சொல்லுகிறது. இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஜெபிக்கலைன்னா அது யார் தப்பு? உங்க தப்பு. ஓகே, நான் முதல்ல ஜெபிக்காமல் நம்ம இருப்பதற்கு 3 காரணங்களை சொல்லிட்டு போயிடும். why we don't pray, ஏன் நானும் நீங்களும் ஜெபிப்பதில்லை. அதுக்கப்புறம் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு 2 காரணங்கள். இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 8 மணி ஆகிடும். நீங்கள் அந்த அமைதி என்ன சொல்றதுன்னா, 8 மணி ஆனால் எங்களுக்கு என்ன, 7 மணி ஆனால் எங்களுக்கு, நீ எப்போ முடிக்கிறோ நாங்கள் போயிடும். ஓகே, ஐ ஹவ் 2 reasons to pray and I have 3 reasons why we don't pray. நம்ம ஜெபிக்காமல் இருப்பதற்கு. யாராவது சபதம் எடுக்கிறோமா, நான் என்னிலிருந்து ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு, அது ரொம்ப ரேர். நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும்னு வாஞ்சி உள்ளவர்கள். ஆனால் சப்கான்ஷியஸாக நம்மளால் சில நேரம் ஜெபிக்க முடிகிறதில்லை. இப்போ எப்படி அந்த குளிரின் தூக்க மயக்கம் நம்மளை வாட்டுற மாதிரி சில நேரம் நம்ம ஜெபிக்கணும்னு தான் இருக்கிறோம், ஆனால் நம்மளால் ஜெபிக்க முடியவில்லை. கான்ஷியஸ்லி அப்படி நம்ம செய்வதில்லை, ஆனால் சப்கான்ஷியஸ்லி நம்ம ஜெபிக்காமல் இருக்கோம். காரணம் என்ன? நம்பர் 1, மெத்தனமான போக்கு. இங்கிலீஷில் சொன்னால் காம்ப்ளசன்சி என்று சொல்லலாம். நம்ம சில விஷயங்கள் அப்படியே விட்டுறோம். என்னப்போ ஜெபம் பண்ணா, என்னப்போ ஜெபம் பண்ணி மட்டும் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு மெத்தனமான போக்கு. என்ன ஒரு அமைதி நமக்கு, என்ன இப்போ அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா கேளுங்க, ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க.
நிறைய பேருடைய எண்ணம் எப்படின்னா, யார் ஜெயிச்சா நமக்கு என்ன, யார் ஜெயிக்காட்டி, யார் ஆண்டா எனக்கு என்ன, யார் ஆளனா எனக்கு என்ன. ஒரு நாள் வருங்க, அந்த அதே சட்டங்கள், இயற்றப்பட்ட சட்டங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எதிராக வந்து நிற்கும் பாருங்க. அன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க, ஐயோ இவங்க வந்திருக்கவே கூடாதோ. நான் உலக அளவில் சொல்லுகிறேன், நான் தமிழகத்தை எடுத்து சொல்லவில்லை. ஸோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த நேரம் வரும்போது நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்காகவும் சபை என்ன செய்ய வேண்டுமா, ஜெபிக்க வேண்டும். லேசா நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ காலங்கள் வரும்போது தான் நம்ம உணர்வோம், நம்ம அப்பவே ஜெபம் பண்ணியிருந்தா இந்த விஷயங்கள் தேசத்தில் நடக்காமல் இருந்திருக்குமோ. ஒரு மெத்தனமான போக்கு உங்களுக்குள் இருக்கக்கூடாது. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். எல்லா விஷயத்துக்காகவும் ஜெபிங்கள். தொலைஞ்சு போன பின்னிலிருந்து ஆமென் மங்களம் வரைக்கும் உள்ள எல்லா விஷயத்தையும் நீங்க கர்த்தர்கிட்ட பேசணும். ஜெபம் ஜெயம். நம்பர் 2, ஏன் நம்ம ஜெபிப்பதில்லை? அவிசுவாசம், அன்பிலீஃப். எப்படி சொல்லலாம்? நீங்க ஜெபம் பண்றீங்க, சில விஷயங்கள் நல்லா ஆகும் நீங்க நினைக்கிறீங்க, திங்ஸ் வுட் கெட் பெட்டர். சிலது மாறும் நினைக்கிறீங்க, குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும் நம்புறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆமென். அப்போ இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனா காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, சிலது நல்லா ஆகுது, சிலது நல்லா ஆகலை. அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ நான் ஜெபம் பண்ணி என்ன நடந்துட போகுது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவிசுவாசம் உங்களை வாட்டத் தொடங்குது. நல்லா கேட்டுக்கோங்க, 20 மணி நேரம் இன்டர்நெட்டில் இருப்பதை விட 10 நிமிஷம் ஜெபிச்சிங்க பாருங்க, கண்டிப்பாக அதன் விளைவுகள் உங்கள் குடும்பம் காணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், 10 மணி நேரம் இன்டர்நெட்டில் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையே ஓடும் என்று நினைச்சு பல காரியங்கள் அதில் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எல்லாருமே இந்த காலத்தில், குறிப்பாக வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். 10 minutes of prayer, I believe, will accomplish much more than your 10 hours on TV or on the social internet. ஆமென். கர்த்தர் உங்களை நடத்தணும். அவிசுவாசம் நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணமாய் இருக்கலாம். 1 மெத்தனமான போக்கு, 2 உங்கள் அவிசுவாசம். 3வது இப்படி சொல்லலாம், சோர்ந்து போயிருக்கீங்க, டிஸ்கரேஜ்மெண்ட். அப்படின்னா நான் ஜெபம் பண்ணேன், இது நடக்கும்னு நினைச்சேன், நடக்கலை. அதனால சத்ரு உங்களுக்கு வந்து உங்க மைண்டை கன்விலேட் பண்ணி விட சொல்றான், நீ ஜெபிச்சாலும் நீ நடக்க போறது. அது நடக்காம இருந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஜெபித்தும். ஆமென். நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது, நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஜெபிச்சு நடக்காத விஷயங்களையும் தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டே இருங்கள். அது நடக்காமல் போனது கூட ஜெபத்தின் பதில் தான். நான் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். So there are 3 reasons why we don't pray. 1 மெத்தனமான போக்கு, 2 அவிசுவாசம், 3 சோர்ந்து போறீங்க. போன வருஷம்லாம் பாஸ்டர் ஜெபம் பண்ணார், மலையில கூட வந்து ஜெபம் பண்ண நடக்கல. இந்த வருஷம் வந்து பண்ணு, இந்த வருஷம் நடக்கலன்னா அடுத்த வருஷம் பண்ணு. பட் ஜெபத்தை மட்டும் என்ன செய்யாதீங்க, நிறுத்தாதீங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் கிட்ட கேட்டாங்க, ஜெபத்தை டிஃபைன் பண்ணுங்க. அவர் சொன்னார், இஃப் யூ cannot pray, pray till you can pray. உங்களுக்கு ஜெபிக்க முடியலன்னா ஜெபிக்க முடிகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருங்கள். ஸோ ஜெபம் என்பது நம்முடைய லைஃப் லைன், அது ஒரு நாளும் நிறுத்தப்படக்கூடாது. விசுவாசி ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா, அங்கே போகும்போது என்கிட்ட தலை நீட்டினா நான் தலையில் வச்சு இயேசு நாமத்தில் பிதாவே சொன்னால் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. இல்லை, சில விஷயங்களுக்கு நீங்கள் தான் ஜெபிக்கணும். God likes you to talk to him. நீங்கள் ஸோ டெய்லி அவங்ககிட்ட வரணும், நான் ஜெபம் பண்ணுறேன். நாங்கள் இந்த பீடத்துலேருந்து எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சிட்ருப்போம். ஆனால் எல்லா நாளும் நாங்களே உங்களை பற்றி அவர்கிட்ட சொல்கிறத அவர் விரும்பலைங்க. நீங்களே அவர்கிட்ட பேசணும்னு. எத்தனை பேர் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருன்னு முதல் நம்புறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களுக்காக என்ன செய்வாருங்க, வேண்டுதல் செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். நம்பர் 2, 2வது பங்குக்கு வருகிறேன். ஏன் நம்ம ஜெபிக்கணும்? why we should pray. 1, தேவன் இறையாண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். இங்கிலீஷ் வேர்ட், he's a sovereign God, the sovereignty of God. அப்படின்னா அவர் சுப்ரீம் ரூலர், எல்லாவற்றின் மேலும் ஆளுகை உள்ளவராய் கர்த்தர் இருக்கிறார். அப்படின்னா என்ன பாஸ்டர், அவர் எதை நினைச்ச, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவரால் செய்ய முடியும், அவர் செய்வார். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, அவர் தான் எல்லாரும், அவர் 115ஆம் சங்கீதத்தில் சொல்றார், he does whatever he pleases. அவருக்கு என்ன இஷ்டமோ அதை அவர் செய்வார். அவருக்கு என்ன இஷ்டம் அவர் செய்வார்னா, இப்போ நான் ஜெபம் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது என்று கேட்கிற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. இன்னைக்கு உங்களை அது சாத்தான் சொல்ற மிகப்பெரிய பொய். மத்தேயு சுவிசேஷம் 6 உங்களுக்கு தெரியும். இயேசுவே சொன்னாரு, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, கர்த்தரிடத்துல கேளுங்கள் தான் சொல்றார். நீங்க உங்களுக்கு இன்னது தேவை என்று அவருக்கு நன்றாக தெரியும், ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தரிடத்துல
கேளுங்கள். ஆமென். அவருக்கெல்லாம் தெரியும், அதனால நான் ஏன் ஜெபிக்கணும் என்பது தப்பான போக்கு. ஆமென். அவருக்கெல்லாம் தெரியும், அதனால நீங்க ஜெபிக்கணும். The Father knows what you need before you ask. He is a sovereign God. அவரால் எதை வேணாலும் செய்ய முடியும். ஆமென். இன்னொன்று ஏன் தெரியுமா, நம்ம ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுவோம், அவருக்கு சித்தமானா நடக்க போகுது, அவருக்கு சித்தம் இல்லைன்னா நடக்க போறதில்ல. இப்போ நான் என்னத்துக்கு ஜெபம் பண்ணோன்னு இல்லைங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு சித்தம் இருக்கு, அவருக்கு சித்தம் இருக்கு, அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அவருடைய விருப்பம் தான், அவருடைய விருப்பத்தை நான் 2 பேதுரு 3:9 காட்டுகிறேன் உங்கள் புரிதலுக்காக. 2 Peter 3:9. The Lord is not slack concerning his promise. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து குறைவுள்ளவரானவர் அல்ல. Some men count slackness, but God is long suffering toward us, not willing that any should perish. ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமா. ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். Not willing that any should perish, that all should come to repentance. எல்லாரும் தன் அண்டை மனம் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுதான் ஒரு சித்தம். எல்லாரும் வந்துட்டாங்களா? வரல. அப்போ என்ன காரணம்? எல்லாரும் வரணும் என்பது அவர் சித்தம், ஆனா எல்லாரும் வரல. ஏன் வரலனா, அவர் சாயலில் படைச்ச உனக்கும் கர்த்தர் அவருக்கு சித்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு சித்தத்தை கொடுத்துட்டாரு. அவருக்கு சித்தமா இருந்தாலும் உன் சித்தத்தை உடைச்சிட்டு நீ அவர்கிட்ட வந்தாதான் மனம் திரும்புதல். அவருக்கு சித்தம், நீ அழியக்கூடாது. ஆமென். ஸோ அவர் சாயல் படைத்த உங்களுக்கும் கர்த்தர் சித்தத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ the reason people perish is not because it is not God's will. God's will is that none should perish. ஒருத்தரும் கெட்டு போக கூடாது என்பது அவர் சித்தம். ஆனா உங்க சித்தம், ஆமென், நான் அவரை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது, நான் ஜெபிக்க கூடாது என்பது உங்கள் சித்தமா இருந்தால் அது அழிவை கொண்டு வரும். ஸோ அவர் சித்தம் நீங்க அவர்கிட்ட வரணும்னா உங்க சித்தம் அவர்கிட்ட வரணும்னு இருக்கணும். இது ரெண்டும் இணைஞ்சா கர்த்தர் பூமியில பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புறவங்க இருந்தா ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பைபிள் நமக்கு ஒன்று சொல்லிச்சு, எரேமியா மூலம் சொன்னாரு, நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற என் நிரூபணங்கள் தீமைக்குரியவைகள் அல்ல, நன்மைக்குரியவைகள். அப்படின்னா உங்களை பத்தி நான் நல்லா தான் நினைச்சிருக்கேன்றார். ஆமென். ஸோ கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்த எல்லா எண்ணங்களும் நன்மைக்குரியவைகள். உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் கர்த்தரால தான் ஆக போகிறது. குட் திங்ஸ் தட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப் எல்லாமே அவர் நல்லா நினைக்கிறாரு. ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், அங்க இருக்கிற அவருடைய அந்த சித்தத்தை இந்த பூமியில நீங்க கொண்டு வரணும். அதனாலதான் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். சீஷர்கள் இயேசு கிட்ட வந்து கேட்டார், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார். உடனே இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த மாதிரி நீங்க கவனிக்கணும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்த வார்த்தை எல்லாரையும் கூட சொல்ல, உம்முடைய. அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு. உம்முடைய சித்தம் இங்க நிறைவேறணும்னா இங்க இருக்கிற சிலர் உண்மையாய் ஜெபம் பண்ணிதான் ஆக வேண்டும். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லியிருப்பீங்க. கையை உயர்த்துங்களேன், நல்லா கேட்டுக்கோங்க. தூங்கியிருந்தா கூட கொஞ்சம் காதை லைட்டா திறங்க கேளும். ஜெபிக்காம இருக்கீங்களாங்க? நான் இப்படி சொல்ல போறேன் தீர்ப்பு. ஜெபிக்காம உங்க வாழ்க்கையில நல்லது ஏதும் நடக்க போறது. கை கீழே போட்டுருங்க. அந்த மெல்லமா அந்த மெத்தனமான ஆமீனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜெபிக்காமலே சிலதெல்லாம் நடக்குதே பாஸ்டர். உங்க அம்மா உனக்கா ஜெபம் பண்ணிருப்பா, இல்லைன்னா உங்க பாஸ்டர் உனக்கா ஜெபம் பண்ணிருப்பாரு, இல்ல உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற யாரோ உனக்கா ஜெபம் பண்ணிருப்பாங்க. அதனால நான் இப்படி சொல்றேங்க, உங்களுக்கு நல்லது ஏதாவது இந்த பூமியில நடக்கணும்னா நீங்க ஜெபிக்காமலே ஒளிய நல்லது நடப்பதில்லை. ஏன்னா அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைக்குரியவைகள். ஆனா பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சித்தம் இந்த பூலோகத்தில் நிறைவேறணும்னா நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அவர்களே சொல்ல மாட்டீங்களா? உங்க குடும்பத்தின் வெற்றிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க ஜெபிக்கணுங்க. புருஷன் மனைவி சந்ததியும் சந்ததியின் சந்ததிகளோடு நீங்கள் ஓங்கி நிற்கணும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் இந்த பூமியில நீங்க நகர்த்தணும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். சோ உமக்கு சித்தம், உம்முடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறணும். நீங்கள் அப்படி செய்வீர்களானால் இந்த பூமியில பல விஷயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியாய் தருவார். ஆமென். இந்த பூமி உங்களுக்கு தெரியும், சாத்தான் ஆதாம் சாத்தானுடைய ஆளுகைக்கு கொடுத்துட்டாங்க. மீண்டும் கர்த்தர் கால்வரிக்கு வந்து எல்லாத்தையும் முடித்து மரித்து உயிர் தெழுந்த போது கர்த்தர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில வாழுகிற இந்த காலத்தில் அவர் வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம் ஜனங்கள் எழுந்து நின்று, ஆமென்,
தேவ அதிகாரத்தோடு கூட இந்த பூமியில எதையெல்லாம் பரலோகத்திலிருந்து இங்க நகர்த்த வேண்டுமோ ஜெபத்தால செய்வேன் என்று சொல்றவங்க இருந்தா கையை உயர்த்தி என் கூட ஒரு முறை சொல்லுங்க. பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அவர் ராஜரீகம் செய்கிற கர்த்தர். ஆமென். He is a sovereign God. அவர் எதை வேணாலும் செய்வார். ஆனால் அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு சித்தம் இருக்கு. ஆனால் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அங்க இருக்கிற அவருடைய சித்தத்தை இந்த பூமியில உங்களால கொண்டு வந்து நிலைநாட்ட முடியும் என்பதனால் ஜெபமே ஜெயம். ஆமென். ரெண்டாவது, நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபிக்க வேண்டும்னா, இங்கிலீஷ்ல சொன்னா நம்ம ஒரு தியாலஜிக்கல் டேர்ம், இம்யூட்டபிலிட்டி ஆஃப் காட். தேவனுடைய சுபாவங்களில் மாறுதலே இல்லையாம். ஆமென். மலாக்கி 3:6 சொல்லுகிறது, He is God, He is Lord, and there is no change in Him. Amen. அவர் தேவன், நான் சொல்றேன், நான் கர்த்தர், என்னில் மாறுதலே இல்லை. அவர் மாறவே முடியாதாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரும் மாறவே மாட்டாரு. அப்ப நான் ஜெபம் பண்ணி அவர் என்னதான் மாத்த போறாரு அப்படின்னு கேட்கிறோம். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய கேரக்டரை மாற்றவே முடியாது. ஏன்னா நீங்க மாற்ற முடியும்னா நேற்று இருந்ததை விட இன்னைக்கு அவர் பெட்டர் ஆயிடுவார். இவ என்ன பாருங்களேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட என்னுடைய கேரக்டரை பல துன்பம் வழியாய் வசனத்தில் சார்ந்து நிக்க நிக்க என்னுடைய கேரக்டரை கடவுள் டெவலப் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புறேன். இருக்கீங்களாங்க? இட் காட் பெட்டர். ஏன்னா நான் மனுஷன், என் கேரக்டர் பெட்டர் ஆகும். தேவன் அவர் பெட்டர் ஆக முடியாது. அவர் ஆல்வேஸ் பெஸ்ட்ல தான் இருக்கிறார். சோ அவருடைய கேரக்டர் மாறாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ இம்யூட்டபிள் என்ற வார்த்தை வரும்போது அவர் மாறாதவரா இருக்கிறார். அப்ப நான் ஏன் ஜெபம் பண்ண? அவர் எப்பவுமே நல்லவர், எப்பவுமே இரக்கமுள்ளவர் என்று தான் இருக்கிறோம். சோ ஆண்டவருடைய கேரக்டர் மாறல. ஆனா அவர் நினைச்சார்னா ஜெபிக்கிற ஒரு பரிசுத்தவானுக்காய், ஒரு சகோதரனுக்காய், ஒரு சகோதரிக்காக அவர் மனசை அவரால் மாற்ற முடியும். இன்னொரு முறை சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க, அவர் கேரக்டர் மாற்ற மாட்டாரு. ஆனா நீ முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணினா அவர் தரமாட்டேன்னு சொன்னதை கூட மனசை மாத்தி தந்துருவார். ரொம்ப நேரம் பேச வேண்டிய விஷயம் நமக்கு முடிக்கணும். ஆண்டவர் எதை வேணா செய்வாரு. ஆமென். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு, அவரை மாற்ற முடியாது. அவரே சொல்றாரு, நான் மாற மாட்டேன், நான் கர்த்தர், நான் மாற மாட்டேன்னு சொல்றாரு. his character never changes, but he always changes his mind. ஆமென். சீக்கிரம் பரிசுத்த ஆவியானவர் 10 வாரம் சண்டே உங்க கூட பேச போறேன். அந்த 10 வாரம் முடிக்கும் போது நான் நம்புகிறேன், இறையியலா கர்த்தருடைய வார்த்தையில பரிசுத்த ஆவி உங்க கூட இருப்பதனால் இருக்கின்ற விளைவுகளை நீங்கள் புரிஞ்சு கொள்வீர்கள். Hallelujah. So theology doesn't suggest that God cannot change his mind. God cannot change his character. அவர் இரக்கமுள்ளவர் தான். அவரை குறித்த attributesல அவர் மாறவே முடியாது. ஆனால் அவர் மனசை அவரால் மாற்ற முடியும். உங்களுக்கு தெரியும், சோதோம் கொமோரா என்ற விஷயத்துல ஆபிரகாமுக்கு தெரியும் தன் தேவனை. அவருக்கு தெரியும், அவர் நினைச்சார்னா அவர் மனசை அவரால் மாற்ற முடியும் என்பதனால் ஆபிரகாம் தேவனோடு கூட போய் பரிந்து பேசுகிறார். ஆமென். ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் இந்த தேசத்தை அழிக்க கூடாது என்று ஜெபம் பண்ணார். கர்த்தர் சொன்னார், நான் மாத்துகிறேன். நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அழிக்கிறேன்னு சொன்னதை நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவர் அங்கிருந்து இறங்குறார். 50, 20, 30, 5ன்னு நான் நினைக்கிறேன். கடைசியா ஆபிரகாம் ஒன்னு சொல்லி இருக்கலாம், 5 நீதிமான் 1 நீதிமான் அல்ல ஆண்டவரே, நான் ஒருத்தர் இருக்கேன்ல, நீங்க அழிக்காதீங்கன்னு சொல்லி இருந்தா கர்த்தர் அழிச்சிருக்க மாட்டார். he does not change his character, but he changes his mind. பக்க சொல்லுங்க, நீ ஜெபிக்கணும் அப்படின்னு. மோசேக்கு இது நல்லா தெரியும். ஆண்டவர் சுபாவத்தன்மைகளில் மாறாதவர். ஆனால் ஜெபம் பண்ணினா அவர் மனசு என்ன செய்வாரு? மாத்துவார்னு மோசேக்கு நன்றாக தெரியும். காட்டுகிறேன் ஒரு வசனம், 32ஆம் அதிகாரம் யாத்திரையாகமத்தினுடைய 32:14, 32:14 எப்படி சொல்ற? And the Lord relented from the harm which he said he would do to his people. தன் ஜனங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று தமிழ் எழுதியிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல ரிலென்டட்னு இருக்கு, நிறைய டிரான்ஸ்லேஷன்ல ரிப்பென்டட்னு இருக்கு. ஆமென். கர்த்தர் தன்னுடைய மனசை என்ன செய்தாரு? மாத்தினார். இதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு மோசே கிட்ட. மோசே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் மனம் திரும்பினார். He changed his mind. இந்த relented, repented அல்லது பரிதபித்தார் என்று சொன்ன வார்த்தை எபிரேய மொழியில 108 முறை பைபிள்ல சொல்லியிருக்கு. அந்த 108 முறையில 41 முறை பைபிள் repented என்று டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. God repented. ஆமென். ஆண்டவர் மனதுருக்கம் கொண்டு தன் சிந்தனையை மாற்றிக்கொண்டார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை மெட்டானோயா. மெட்டா மீன்ஸ் சேஞ்ச்,
மெட்டமார்பசிஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். மெட்டா மீன்ஸ் சேஞ்ச், நோயா மீன்ஸ் மைண்ட். கர்த்தர் தம்முடைய மைண்ட் என்ன செய்தாராம்? மாற்றிக்கொண்டார். நீங்களும் மனம் திரும்புறீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பாவத்தை குறித்த உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொண்டீர்கள். நான் இப்படிதான் வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்பதை குறித்த என் சிந்தனையை மாற்றிக்கொண்டேன். So change of mind. திரும்பி நான் கர்த்தர்கிட்ட வந்தேன். அது மனம் திரும்புதலின் நிறைவு. அதே வார்த்தை தான் பைபிள் சொல்லுகிறது. God changed his mind about the harm that he would do to his people because Moses prayed. ஆமென். ஒரே ஒரு சிம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யோனாவை குறித்து நமக்கு தெரியும். கர்த்தர் யோனா கிட்ட நினைவே போ சொன்னார். யோனா எங்கே போனான்? தர்ஷீஷுக்கு போனார். கப்பலிருந்து தூக்கி போட்டாங்க. யோனா கிட்ட கர்த்தர் என்ன தெரியுமா செய்தி சொன்னாரு? நீ போய் நினைவேல பிரசங்கம் பண்ணு, 40 நாள்ல நினைவே நான் என்ன செய்வேன்? அழிச்சிருவேன்டார். நான் 40 நாள்ல நினைவே அழிச்சிருவேன்னாரு. ஆமே. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நினைவே அழிச்சாரா? இல்லங்க, அவர் அழிக்கல. ஏன்னா ஆண்டவருக்கு இந்த பூமியில அவருக்காக பரிந்து பேசுகிற ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தேவை. அவன் தர்ஷீஷுக்கு போனாலும் கடவுள் மீன் வயிற்றுல ஏத்தி, அவன் கோபம் கொண்டாலும் அவனை கொண்டு போய் நினைவேல நிக்க வச்சு அங்கே போய் மனம் திரும்புதலை யோனா பேசிய போது அந்த ஜனங்கள் தேவன் பக்கமாய் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிய போது கர்த்தர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு 40 நாள் அழிப்பேன் என்று சொன்ன நினைவேவை கர்த்தர் அழிக்கவில்லை. உங்களை என்ன கேட்கிறேன்? ஜெபத்தால கர்த்தருடைய மனசை மாத்த வச்சுக்கலாமா? சும்மா ஒரு பேச்சுக்கு உனக்கு இது தரவே மாட்டேன்டா அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், நீ போய் அவர் பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே அப்படின்னு நீ ஜெபம் பண்ணினா அவர் மனதுருக்கத்தின் சிகரம், கருணையில் கடல், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அவர் மனசை உனக்காக மாத்துற நாள் வரும்போது எல்லாரும் முன்னாடி உன்னை தூக்கி எடுத்து வாழ வச்சு உன்னை அழகு பார்த்துருவாரு. இந்த 4ஆம் அதிகாரம் யோனா வரும்போது நேரம் இல்லை. யோனா அங்கே போயிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவரே இதுதானே அப்பயே நான் உனக்கு சொன்னேன் அப்படின்றாரு. என்ன நீ என்னை போ சொல்லுவ, எனக்கு அந்த ஜனங்களை பிடிக்காது. ஆனால் நீ என்னை போ சொன்னா அழிப்பேன்னு சொல்லுவேன். ஆனால் நீ என்ன செய்ய மாட்டே? அழிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஜனங்க கர்த்தாவேன்றுவாங்க. உடனே நீ மனம் இறங்கி அவங்கள மாற்றி உங்களை தப்பிச்சு விட்டுருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் நான் போல. புரியல உங்களுக்கு? ஸோ என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒன்று சொல்லுவாரு, ஆனா தன் பிள்ளைகள் ஒரு ஆளு ஜெபம் பண்ணா கடவுள் அந்த விஷயத்தை மனசையே மாத்தி இந்த 10 நாள்லயும் உங்க குடும்பத்தின் மேல் எழுதப்பட்ட ஒன்னு சொல்றேன் கேடு, அவரே எடுத்த தீர்ப்பை ஜெபம் பண்ண அவர் மாத்துவார்னா உங்க குடும்பத்தின் மேல சாத்தான் எடுத்த தீர்ப்பை கர்த்தர் மாற்ற முடியுமா? ஜெபமே. Hallelujah. He can't change his character, but he can change his mind. அவர் மனசு அவரால் மாற்ற எல்லாரும் வரணுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க வந்து 1 மணி நேரம் கையை உயர்த்தி அழுது புலம்பி ஜெபம் பண்ணிட்டு உங்களால என்ன சொல்ல முடியுமோ சொல்லிட்டு போங்க. ஆண்டவருக்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஸ்டைல் எல்லாம் தேவையில்லை. ஓ thou Lord my God thou art அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம். சும்மா வந்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தாவே நாங்க குடும்பம் போற பாடு கஷ்டமா இருக்குப்பா டேடின்னு கூப்பிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் அவர் மனதுருக்கத்தின் கீழே வந்து நின்றுக்கும் போது நான் நம்புறேங்க பல வருஷம் நடக்காத விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் உங்கள் சார்பில் செய்து முடிப்பார் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இத புரிஞ்ச பின்னாடி ஜெபத்தை நீங்க ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஒரு வசனத்தோடு முடிக்கிற நேரம் நமக்காயிட்டு. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 22:30 and 31 இப்படி சொல்றாரு. And I sought for a man among them who would make a wall and stand in the gap before me. ஒரு செவர பண்ணி அது நடுவுல திறப்பில் நிக்கிற ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒரு மனுஷியை தேடினேன். And that I should not destroy it, but I found no one. ஆனா ஒருவரையும் நான் காணவில்லை. 31 Therefore I have poured out my indignation on them, I have consumed them with the fire of my wrath, and I have recompensed their deeds on their own heads, saith the Lord. அவங்க தப்பினுடைய ஆக்கினைய அவங்க தலைமையில நான் வச்சிட்டேன். ஏன்னா நான் அழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் தண்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் செய்யணும்னா செவருக்கு நடுவுல திறப்புல நிக்கிற ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒரு ஆள் கூட நிக்கல, அதனால நான் செஞ்சேன்ட்டார். புரிஞ்சிருந்தா நீங்க அல்லேலூயா சொல்லிருப்பீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி கேக்குறங்க? ஒரு ஆள் இந்த சர்ச்சில் இருக்கீங்களாங்க? இந்த 10 நாள் ஆண்டவரே அந்த செவருக்கு நடுவுல நான் வந்து என் குடும்பத்திற்காக, நான் சொல்ற எல்லா வார்த்தைக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என் குடும்பத்திற்காக, என் ஆரோக்கியத்திற்காக,
என் வியாபாரத்திற்காக, என் பொருளாதாரத்திற்காக, என் சந்ததிகளுக்காக, எங்க சபைக்காக, எங்க பாஸ்டருக்காக, எங்க தேசத்திற்காக, எங்க தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நான் வந்து திறப்புல நிப்பேன்னு சொல்றவங்க இருந்தா, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களாங்க? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரேயர் அவே ஃப்ரம் த பைபிள். நான் அதிகமாக படிச்ச வேதத்துக்கு வெளியில் நான் படித்த புத்தகத்தில் ஜார்ஜ் முல்லரை அடிப்படை நம்ம சபையில் ஒரு 100 முறை சொல்லியிருப்போம். பாவம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, 30வது வயது வரைக்கும் மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே மனம் போய் வாழ்ந்த ஒரு மனிதன் தான் ஜார்ஜ் முல்லர். அந்த காலத்தில் மினிஸ்ட்ரி ஊழியத்துக்கு ட்ரைனிங் எடுத்தா கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்க, சர்ச்சில் கவர்மெண்ட் சம்பளம். இந்த காலத்தில் அப்படி இருந்தால் நான் போயிருப்பேன். ஓகே, கவர்மெண்ட் சம்பளத்தோடு வேலை கொடுப்பாங்கன்னு எல்லாரும் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் போவாங்க. ஜார்ஜ் முல்லரும் நமக்கு ஒரு ஸ்டெடியா வேலை கிடைக்கும், பொழப்பு ஓடும் என்று படிப்பதற்கு மினிஸ்ட்ரி ட்ரைனிங்க்கு போனார். அதற்கு பின்பு அவங்க தகப்பனார் ஒரு மிஷனரி ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டார். அவன் போனன்னு ஆசைப்பட்டார். அவன் தகப்பனார் அனுப்புறேன்னு சொன்னார். 2 மாசம் ஜெபம் பண்ணார். 2 மாசம் முடிஞ்சிட்டு ஒரு நாள் போய் கியூல நிக்கிறார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. ரெஜிஸ்ட்ரேஷன் நிற்கும் போது எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு தெரியல. யாரோ தெரியாத ஒரு மனிதர் திடீர்னு வந்து ஜார்ஜ் முல்லர் பாக்கெட்ல கொஞ்சம் காசை வச்சுட்டு போயிட்டாரு. அந்த டெஸ்கில் போயிட்டு ஃபீஸை கட்டும்போது எவ்வளோ கட்டணுமோ அவ்வளோ காசு கரெக்டாக இருந்துச்சு. மிஷனரி ஸ்கூலுக்கு போகிறார், படித்து விடுகிறார். முடிச்சதுக்கு அப்புறம் மிஷனரி போர்டில் அப்ளை பண்ணி நான் இந்த நாட்டுக்கு போறேன்னாரு. அவங்க ஒரு அலசி பார்த்துட்டு சொன்னார், 30 வருஷம் நீ வாழ்ந்த உன் கொடுமையான பாவ வாழ்க்கைக்கு உன்னை மிஷனரியா அனுப்ப முடியாதுன்ட்டாங்க. ஆமே, நல்ல வேலை. கடந்த காலத்தையும் அந்த காலத்தில் ஊழியத்தில் பார்த்தார்கள் என்பது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் 1 வருஷம் திரும்ப ஜெபம் பண்ணார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னை அனுப்பும் ஆண்டவரை ஊழியத்துக்கு அனுப்புனார். கடைசியில் கடவுளே பேசினார், இந்த பட்டணத்துக்கு போய் என்றாராம். அந்த பட்டணத்துக்கு போனார். அங்கே ஒரு சபை இப்படி நடந்துட்டு இருந்துச்சாம். அவர் சபையில போய் உட்கார்ந்தார். அன்னைக்கு பார்த்து பாஸ்டர் இல்லை. ஆமேன். அவர் போய் விசுவாசி மூப்பர் கிட்ட கேட்டாரா, இந்த சபையில பாஸ்டர் கொஞ்சம் பார்க்கணுங்க, நான் ஊழியத்துக்கெல்லாம் படிச்சுட்டு மிஷனரி படிச்சுட்டு வந்திருக்கேன், பாஸ்டர் பார்க்கணும்னாரா. அவங்க சொன்னாங்க, போன வாரம் தான் பாஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, நாங்களே பாஸ்டர் இல்லாம இருக்கோம், அவனை பாஸ்டர் வச்சுட்டாங்களாம். அந்த சபையில பாஸ்டராய் சேர்ந்த ஜார்ஜ் முல்லர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த காலத்தில் காணிக்கை எடுக்க மாட்டார்களாம் அந்த சபையில. எப்படி அவங்களுக்கு வருமானம் சபைக்கென்றால் ஒவ்வொரு சீட்டுக்கும் இவ்வளவு விலை போட்டு வச்சாங்க. நானும் அப்படி செய்யலாம் என்று கருதுகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஜார்ஜ் முல்லர் வந்ததுக்கு அப்புறம் சீட்டெல்லாம் நமக்கு வேணாயா என்று எல்லா வாசல் அண்டையும் ஒரு காணிக்கை பெட்டி வைத்து, நாங்கள் கை நீட்டி அங்க வந்து நிற்க மாட்டோம், பெட்டியை வைப்போம், விருப்பம் உள்ளவர்கள் ஃப்ரீ வில் ஆஃபரிங் என்ற வார்த்தையை ஜார்ஜ் முல்லர் எழுதினார். கிட்டத்தட்ட 1800வது வருஷத்துல நிறைய ஆர்ஃபனேஜை தொடங்கி, யாரையும் நம்பாமல் கர்த்தரை நம்பி பீடத்தில் நின்று கூட தேவைகளை சொல்லாமல், நியூ லைஃப் சர்ச் மாதிரி தன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு $7.5 மில்லியன் சரித்திரத்தில் எவரும் தொடங்காத ஆர்ஃபனேஜை உலகத்தில் சாதித்து காண்பித்த ஜெப வீரன் ஜார்ஜ் முல்லர். 93 வயதாயிற்று அவருக்கு. முடிச்சிட்டேன், நேரம் இல்லை. 93 வயதாயிற்று. ஆமேன். 68 ஆண்டுகள் கர்த்தரோடு நடந்தார். அவர் 30 வயதில் பாவமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் பக்கம் திரும்பிய போது தன் நண்பன் கிட்ட சொன்னார், நான் இயேசு பக்கம் போறேன் வானாரு. அடப்போடா, இயேசு எனக்கு வேண்டாம் என்று உலகத்தில் கேடுகட்டு வாழ்ந்த தன்னுடைய மிக நெருங்கின நண்பர் தன்னை விட்டு போனார். உலக போக்கிலே வாழ்ந்தார். அவர் மரிக்கிற நேரம் 93 வயசு. அவர் சாவறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி படுக்கையில் இருந்து கொண்டு சத்தமாய் ஜெபம் பண்ணும் போது அந்த நண்பனின் பெயர் சொல்லி ஜெபிப்பதை தன்னை பராமரித்த நண்பன் கேட்டார். ஆமென். அவர் ஜார்ஜ் முல்லர் கிட்ட கேட்டாராம், அவன் தான் அவ்வளவு கேடுகட்டவனா வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்காக போய் நீ இப்படி பரிதபிச்சு ஜெபம் பண்றியேன்னு கேட்டாராம். அப்பதான் ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், இன்னைக்கு மட்டும் இல்லடா, வாழ்நாளெல்லாம் நான் அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேனாராம். சில நாட்களில் அந்த ஜெபத்தை நண்பர் கேட்ட பின்னாடி சில நாட்களில் ஜார்ஜ் முல்லர் மரித்து போனார். அடக்கம் நடந்து கொண்டு இருக்கும் போது, அடக்க ஆராதனை முடிந்து கல்லறையில் அவர் வைக்கும் போது அந்த நண்பன் அங்கே வந்து தன் தொப்பியை கலட்டி முழங்கால் படியிட்டு அந்த நிமிஷத்தில் கர்த்தரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேருக்கு தெரியுங்க, ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் நிறைவேறி தீர்ப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He doesn't change his character, but my God changes his mind. ஜெபிப்பேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 10 நாட்களும் கர்த்தர் சமூகத்தில் வந்து உள்ளத்தை ஊற்றி உங்களுக்காக, ரட்சிக்கப்படாத உங்க கணவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக, உங்கள் நன்மைகளுக்காக, 25ஆம் வருஷத்தின் 12 மாதங்களுக்காக, உங்களை சத்ரு சிக்க வச்ச வலையிலிருந்து தப்பிப்பதற்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபமே ஜெயம். Shall we stand in the presence of God? That's all. Amen. We're running short of time. Hallelujah. God is good. God is good. God is good. Thank you. Hallelujah. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவான். ஒரு அடி மட்டும் சீக்கிரமா.
என்ன ஒரு சோகம். ஆண்டவரே உமக்கு நன்றி. You are a sovereign God. You are an immutable God. But you change your mind when we call upon your name. என கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை கொடுப்பேன், அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னவர். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள் விசேஷித்ததா இருக்கட்டும். எங்கள் உள்ளான மனுஷனை தட்டி எழுப்புங்க. நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு ஜெபத்தின் எரிமலை இருக்கட்டும். வெற்றியோடு நடத்துங்க. எங்க பிள்ளைகள் இந்த வாரமெல்லாம் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.